ஏன்னா உத்தரகோச மங்கை தான் சிவாலயத்தில் பூமியில் தோன்றிய முதல் ஆலயம். அந்த முதல் ஆலயத்தை நம்ம எல்லாரும் இப்போது ஃப்ளைட் பிடிக்க வேண்டாம், ட்ரெயின் பிடிக்க வேண்டாம், டிக்கெட் எடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் ஒருத்தர் சீட்டு பிரச்சனை இல்லாமல் இது ஏன் சீட்டு, இது ஓ சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, அந்த மாதிரி எல்லாம் எதுவோ சீட்டு பிரச்சனை எல்லாம் இல்லாமல் எனக்கு இந்த பக்கம் கிடைக்க எனக்கு ஜன்னல் வர சீட்டு தான் வேணும்னு கேட்காம, ஆமாம் அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட் கிளாஸில் போட்டு கொடுத்துக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் செகண்ட் கிளாஸில் போட்டு கொடுத்துக்கிறீங்க அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இல்லாமல், இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நேராக பாயிண்ட் டு பாயிண்ட் ராம்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரத்திற்கு போய் சேர்றோம். இப்போ நீங்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க? பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. ராமநாதபுரத்தில் போய் சேர்ந்தாச்சு. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது உத்தரகோச மங்கை. ராமாயண காலத்திற்கும் இந்த தலத்திற்கும் சம்பந்தம் உண்டு. இந்த தலத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நான் சொல்லலை, உத்தரகோச மங்கையனுடைய வரலாறு சொல்லுகிறது, அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய வரலாறு சொல்லுகிறது. அதே மாதிரி ஒரு இந்துவாக பிறந்திருந்தால் காசி, ராமேஸ்வரம் இது 2 தலத்தை தரிசனம் செய்யணும்னு சொல்வோம். ஒரு முஸ்லீமாக பிறந்திருந்தால் மெக்காவுக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கோட்பாடு உண்டு. ஆனால் ஏனோ தெரியலை, அந்த மெக்காவிற்கும் இந்த உத்தரகோச மங்கைக்கும் சம்பந்தம் இருப்பதாக உத்தரகோச மங்கையனுடைய வரலாறு சொல்லுகிறது. சரி, என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி வரும் எல்லார் மனசுலையும். அந்த மெக்கா என்று சொல்லக்கூடியதில் இருக்குது அப்படின்னா அது சிவலிங்கம் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது. அது எப்போ தோன்றியதோ அப்போவே இந்த உத்தரகோச மங்கை அதற்கு முன்னதாக தோன்றியதாக புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அங்கிருப்பதும் சிவலிங்கம், இங்கிருப்பதும் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம், அது அவர்கள் வழிபாட்டினுடைய முறை, இது நம்ம வழிபாட்டு முறை. ஏன்னா அது சொன்னாலும் சில நேரங்களில் சர்ச்சையாக வந்துடுது. அது எப்படி, இவங்க என்ன போய் பார்த்தாங்களா, ஆராய்ச்சி பண்ணாங்களா, இப்படியெல்லாம் கேள்வி வந்துடும். ஆனால் நான் படித்ததில் அந்த போர்டில் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருடமாக தரிசனம் செய்கிறேன். பங்குனி உத்திரத்தன்னைக்கு எனக்கு அங்கே தான் ப்ரோக்ராம். பங்குனி உத்திரம்னா நான் அங்கே தான் இருப்பேன் பெரும்பாலும். ஒரு 20 ஆண்டு காலம் நான் அந்த ஆலயத்தை தரிசனம் செய்திருக்கிறேன். அந்த ஆலயத்தில் வெளியில் போட்டிருக்கக்கூடிய போர்டில் போட்டிருப்பாங்க, மெக்காவிற்கும் இந்த தலத்திற்கும் ஒற்றுமை உண்டு, அதாவது 2 தலமுமே ஒரு கனெக்ஷன் உண்டு என்று அதில் போர்டில் போட்டிருக்காங்க. அதை படித்ததுனால நானும் சொல்கிறேன். இறைவனுடைய கருணையினாலே உத்தரகோச மங்கை, உத்திரம் அப்படின்னா ரகசியம் என்பது பொருள். உத்திர கோஷம் அப்படின்னாக்கா பிரணவத்தினுடைய பொருள், சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். உங்களை எல்லாரையும் கோஷம் போடாதீங்க, கோஷம் போடாதீங்கம்பா சொல்லுவாங்களா இல்லையா? அப்படின்னா என்னது? சத்தம் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது உத்திரம் என்பது ரகசியம், அந்த கோஷம் என்பது இறைவன் அம்பாளுக்கு ஓம் என்கின்ற பிரணவத்தினுடைய ரகசியத்தை சொல்லிய தலம். மங்கை என்பது பார்வதியை குறிக்கும். அதனால் அதுக்கு ஊரினுடைய பேரே உத்தரகோச மங்கை என்பது பெயர். மங்களநாதர், மங்களாம்பிகை என்பது பெயர். அம்பாளுக்கு மங்களாம்பிகைன்னு பேர், இறைவனுக்கு மங்களநாதர் என்பது பெயர். மண்டோதரி யாருக்கு தெரியும்? ராவண ஒய்ஃபு. நம்ம எல்லாம் ஆமாம் ஆங்கிலேயர்கள். மனைவி இல்லால், மனைவி இல்லால் பொண்டாட்டி எல்லாம் இல்லற துணைவி. அப்படிப்பட்ட மண்டோதரி எனக்கு சிவபெருமானே கணவனாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் சிவபெருமான் பார்வதியை தவிர வேறு யாரையும் மனசில் கூட பார்வதியையே தீண்டியது கிடையாது. சிவபெருமான்
பார்வதியையே தீண்டாதவர் எந்த தலத்தில்? திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? உண்ணாமலையா உண்ணாமுலையா? உண்ணாமுலைன்னு பேர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்கள் யாரும் தீண்டாதே திருமேனியை உடையவள் என்பது பெயர். வடமொழியில் அபித குஜாம்பால்னு பேர். வடமொழியில் அபித்த குஜாம்பால்னு பேர். குஜம்னா ஸ்தனம்னு அர்த்தம். தீண்டா திருமேனியை உடையவள் என்பது பொருள். அதுக்கு உண்ணா முலை என்பது தீண்டா திருமேனியை உடையவள் என்பது பொருள். அப்பேற்பட்ட சிவபெருமான் கணவனாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணால் முடியுமா? அது மட்டும் இல்லை, இவ பூலோக பெண். அந்த பெண் அவர் நெருப்பினுடைய சொரூபம். அவரை தீண்ட முடியுமா? கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய சிவபக்தனை எனக்கு கணவனாக கொடுன்னா. சரி பார்த்தார் இறைவன். பல வருஷமாக அந்த அம்மா மண்டோதரி தவம் செய்தாள். அந்த தவம் செய்த தலம் உத்தரகோசமங்கை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த தலம் எந்த காலத்தை ஒட்டியது? ராமாயண காலத்தை ஒட்டியது. அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அந்த தல விருட்சம் இலந்த மரம். இலந்த பழம் இலந்த பழம் சாப்பிட்டுக்கிறீங்களா? இல்லை, அது கூட தெரியாத சில பேர் இருப்பாளே, அதுக்கு தான் கேட்டேன். எல்லாரும் சாப்பிட்ருக்குறோம். இலந்த பழம் சாப்பிடாதவங்க யாராவது இருப்போமா? ஆமாம். அந்த இலந்த மரம் 3000 வருஷம் இப்போ அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி இருக்கு. அதுக்கு வயசு எவ்வளோ? 3000 வருஷம். சமீபத்தில் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது எனக்கு ஒரு இலந்தம்பழம் கிடச்சிது. அந்த மரத்துலேருந்து விழுந்து நான் வலம் வரும் பொழுது டொக்குன்னு தலைமையில் விழுந்து என்னடா விழுதேன்னு பார்த்தா கீழே விழுந்து அதுக்கப்புறம் அந்த பழத்தை நான் சாப்பிட்டேன். என் கூடவே எங்கள் அண்ணா வந்திருந்தார். அவரும் ஒரு பழம் அங்கே சாப்பிடப்பட்டார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னமும் அதில் காய்த்து கொண்டிருக்கிறது, பூத்து கொண்டிருக்கிறது, கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 3000 வருஷம்னா ஏதோ பட்டு போச்சின்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கும் அந்த மரம் ஆலமரத்தை போன்று படர்ந்திருக்கிறது. அது பார்த்திங்கன்னா இலந்தஞ்செடியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆனால் அங்கே மட்டும் ஆலமரம் போல நல்ல படர்ந்து விரிந்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு 3000 வருஷம் மரம் இன்னைக்கும் உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு தலமாக உத்தரகோசமங்கை விளங்குகிறது. 4/4/2025 இன்னும் நாளை மறுதினம் அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம். மங்கை தோன்றியதோ மண் தோன்றியதோன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்றாற் போல இந்த மண் என்னைக்கு தோன்றியதோ, இந்த பூமி என்றைக்கு உள்ளதோ, அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய சிவாலயமாக கருதக்கூடிய முதல் ஆலயம், பூமியில் முதல் இறைவன் திருவடிப்பட்ட இடம் என்பது உத்தரகோசமங்கை. இன்றைக்கும் புராணங்களில் சொல்லுகிற பொழுது மாணிக்க வாசக பெருமானாக இருக்கட்டும், ஞான சம்பந்தராக இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இருக்கட்டும், இல்லை அப்பர் பெருமானாக இருக்கட்டும், சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அது சிவன் வீடு என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமான் எங்கே இருப்பார்னா உத்தரகோசமங்கையில் இருப்பார். வீடு எங்கே இருக்குது அவருக்கு அப்படின்னா உத்தரகோசமங்கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலம் உத்தரகோசமங்கை. அந்த உத்தரகோசமங்கையே இப்போ நாம் உள்ள நுழையிறோம். ஒரு கோயில் அமைப்பு அமைத்தார்கள். ஒரு கோயில் கட்டினாங்கன்னா எல்லா இடத்திலும் முதல்ல கோயில் கட்டப்படுகிற பொழுது முதல்ல உத்தரகோசமங்கை துணை போட்டுட்டு தான் கோயில் கட்ட ஆரம்பிப்பாங்க. அது புதுசாக இருக்கட்டும் பழசாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த உத்தரகோசமங்கை தான் முதல்ல பூமியில் கோயிலாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கோயில் கட்டணுன்னா அந்த உத்தரகோசமங்கையினுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் மட்டும்தான் அந்த கோயிலை முழுசாக கட்டி முடிக்க முடியும், இல்லைன்னா முடியாதான். அதனால் முதல் துணையே உத்தரகோசமங்கை அப்படின்னு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இதை ஆரம்பிப்பாங்க, கோயில் கட்டுறதுக்கே ஆரம்பிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலம் உத்தரகோசமங்கை. அதில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள்
ஒரு சிங்கத்தினுடைய வாயிலே இவ்வளோ பெரிய கல் இருக்கும், அதை நீங்கள் தொடலாம், உருட்டலாம், ஆனால் அதை வெளியில் எடுக்க முடியாது. ஒரு 25 காசு, நம்மளுடைய பழைய 25 காசு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சித்திரம் அதில் வரையப்பட்டிருக்கும். அதை கல்லில் செதுக்கி இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு யானை அதில் இருக்கும். அதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு யானை வரைய முடியுமா? யானையினுடைய உருவத்தை அதுக்குள்ளர அதை செதுக்க முடியுமா? ஆனால் தத்ரூபமாக அந்த யானை அதுக்குள்ளர தெரியும். ஒரு 25 காசு, அந்த காசில் தெரியுமா? ஆனால் அது கரெக்டாக தெரியும் அதில். அப்போது எந்த அளவுக்கு அந்த உளியால் அந்த சிற்பத்தை அவர்கள் செதுக்கி இருப்பார்கள். சிற்ப வேலைப்பாடு செய்யக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும் உத்தரகோச மங்கையை வணங்கிவிட்டு தான் சிலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ யோசித்து பாருங்க, அந்த தலம் எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படின்னு. அப்படிப்பட்ட சிவாலயம், முதல் ஆலயம்னு சொல்லக்கூடிய அந்த தலம், சரி இது மட்டும்தான் அதனுடைய சிறப்பா அப்படின்னா இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலத்தில்தான் நடராஜ பெருமானாக இருக்கக்கூடியவர் அம்பாளுக்கு தனிமையில் நடனம் ஆடி காட்டிய தலம், முதல் தலம் அந்த தலம். உத்தர கோஷ மங்கை அப்படின்னு இப்போ முதல்ல பிரணவத்துக்கு பொருள் சொன்னார. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஒரு ஆசை, சுவாமி உங்கள் நடனம் நான் மட்டும் பார்க்கணும் சுவாமி. எவ்வளோ ஆசை பாரு அந்த அம்மாவுக்கு, நான் மட்டும் பார்க்கணுன்னு. உடனே அம்பாள் சரி நீ மட்டும் பார்த்துக்கோன்னு ரகசியமாக அந்த தலத்தில் தன்னுடைய திரு நடனத்தை ஆடி காண்பித்த தலம் அந்த தலம். உத்தரகோஷ மங்கையில் தான் என்ன ஆடி காமிச்சார்? அம்பாளுக்கு திரு நடனத்தை முதல்ல நாட்டியத்தை ஆடி அந்த தலத்தில் காண்பித்ததுனால அதற்கு உத்தரகோஷ மங்கைன்னு ஒரு பேர். இன்னொன்று என்ன அப்படின்னா, நடராஜ பெருமான் ஆருத்ரா தரிசனம் என்று ஒரு தரிசனம் இருக்குது. மார்கழி மாதத்தில் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தன்றைய தினத்தில் ஆருத்ரா தரிசனம் என்று நம்ம எல்லாரும் வழிபாடு செய்வோம். அப்போது அந்த ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த தரிசனத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த நடராஜ பெருமானை நம்மளாம் கண்ணார பார்க்கணுமா? ஏன் அந்த நடராஜருக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பு? மரகத பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத பச்சை கல்லால் ஆன நடராஜ பெருமான். இன்னொன்று, அந்த நடராஜ பெருமானாக இருக்கக்கூடியவரை மேலே எப்பொழுதும் சந்தனம் சாத்தப்பட்டே இருக்கும். இந்த ஆருத்ரா தரிசனம் செய்யக்கூடிய முந்தைய நாள் மட்டும்தான் அந்த சந்தனத்தை களைவாங்க. அந்த சந்தனத்தை தான் பிரசாதமாக அடியார் பெருமக்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு வருஷம் அந்த சந்தனம் அதிலேயே இருக்கும். அதற்கப்புறம் தான் அது களையப்பட்டு அந்த சந்தனத்தை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான நோய்களை தீர்க்கக்கூடிய சந்தனமாக அந்த சந்தனம் விளங்குகிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான நோய்களை அந்த சந்தனம் தீர்ப்பதாக ஐதீகம். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பொருளாதாரம் உயர்ந்திருக்கு, நம்மக்கிட்ட இல்லாத செல்வங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்று வரைக்கும் ஒரு 5.5 அடி உயரத்திற்கு நம்மால் அந்த மரகத பச்சையினால் ஆன நடராஜ பெருமானை இன்றைய தினம் வரைக்கும் செய்ய முடியலை. இன்றைய தினம் வரைக்கும் செய்ய முடியலை. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய கல் அந்த கல். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சத்தம் போட்டு பேசுனீங்கனாலும் அது உடைஞ்சிரும். ரொம்ப பிரகாசமான வெளிச்சம் பட்டாலும் அது உடையும். இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வெளிச்சம் டியூப் லைட் போட்டிருக்கோமா, ஒரு ரொம்ப ஃபோக்கஸ் லைட் மாதிரி ஒரு லைட்டை வச்சோன்னாக்கா அது உடையும். இப்போ நான் பேசுகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கத்தி பேசினா அது உடையும். ஆனால்
என்றைய தினத்தில் தோன்றியதோ அன்றைய தினத்திலிருந்து இன்னைய வரைக்கும் உடையாமல் பாதுகாப்பதற்காக அதற்கு மேலே சந்தனம் பூசப்படுகிறது. அது நேற்றைய தினத்திலிருந்து நேற்றைக்கு, இன்றைக்கு, நாளைக்கு, நாளை மறுதினம் வரைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகம் என்கின்றது நடைபெறுகிற பொழுது ஒரு 4 நாள் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. இது அந்த மரகத பச்சையை திருமேனியை நம்மால் தரிசிக்க முடியும், சந்தனம் இல்லாமல் தரிசிக்க முடியும். அது நேற்றைக்கு, இன்று, நாளை, நாளை மறுதினம் 4 நாட்கள் அந்த திருமேனியை தரிசிக்கலாம். நீங்கள்லாம் இப்போ அந்த திருமேனியை ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இப்போல்லாம் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் உத்தரகோஷ மங்கையில் இருக்கிறீங்க. இலந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய திரு நடராஜ பெருமானை மரகத பச்சையினால் ஆன நடராஜ பெருமானை தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் இலவுலாவிய நீர்மலி வேலியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இப்போ அந்த மரகத பச்சையினால் ஆன நடராஜ பெருமான் எப்படி உருவானார்? ஒரு கேள்வி. மரக்கையர் அப்படின்னா யாரு? அது கரெக்டு. ராமநாதபுரத்தில் மரக்கையர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்று மதத்தை சார்ந்தவர் படகு ஓட்டிட்டு போய் மீன் பிடிக்க போகிறார். ஒரு புயல் காற்று, இடி, மின்னல், வழி தெரியாமல் போயிட்டார். 15 நாளாச்சு, வரல, கிடைக்கல. அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அவ்வளவுதான், அவர் என்ன ஆனாரோ தெரியலே, போனவர் திருமலை. இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் எங்கே இருக்கிறீங்க? ஒரு வாட்ஸ்அப், ஒரு இமெயில், ஒரு எஸ்எம்எஸ், எதையாவது பார்க்கலாம் இல்லையா? வீடியோ கால் ஏதாவது பார்க்கலாம். ஆனால் அப்போல்லாம் அதெல்லாம் எதுவும் இல்லாத காலம். போனவர்கள் திரும்பி வந்தால் தான் நிஜம், இல்லைன்னா இல்லை. அப்பேற்பட்ட அவர் என்ன பண்ணார்னா, திசை தெரியாமல் படகு போயிடுச்சு. போனது ஒரு மலைக்கு பக்கத்தில் போய் அந்த படகு முட்டி, அதில் இந்த முட்டுகிற பொழுது அந்த மலையிலிருந்து 2 பெரிய கல்கள் வந்து இவருடைய படகுல விழுந்துட்டுது. இவருக்கும் 15 நாளாக இரவு பகலாக சாப்பிடாதனால மயக்கம், என்னமோ கல் விழுந்தால் விழுந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த புயல் ஓய்ந்ததற்கு பிறகு படகை மெதுவாக செலுத்தி திசை தெரிந்து வர்றதுக்கு பார்க்குறார். அப்படி வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் எப்போயுமே அவர் மரக்கையராக இருந்தாலும் கூட போகும்பொழுது வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா உத்தரகோஷ மங்கை. திரும்பி வரும்பொழுதும் உத்தரகோஷ மங்கையாண்ட வந்து அந்த படகை நிறுத்திட்டு அங்கே வந்து வணங்கிட்டு தான் என்னை கொண்டு வந்து என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய பெற்றோர்களிடத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்ததற்கு இறைவா உனக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கே போவாராம். அதனால் அந்த படகை செலுத்தும் பொழுது அவர் நினைத்தாராம், உத்தரகோஷ மங்கை, மங்களநாதா, மங்களாம்பிகை, உங்கள் பேரில் மட்டும் மங்களத்தை வச்சுட்டு என் மனைவி மக்களுக்கு மங்களம் இல்லாமல் இருந்தால் எப்படின்னு வணங்கிட்டு படகை செலுத்தினார். கரெக்டாக அவர் எங்கே வந்து அந்த படகு சேரணுமோ அந்த இடத்துல வந்து சேர்ந்ததான். திசை தெரியாமல் போனவர். சரி, அதுக்கப்புறம் பார்த்தார், என்னமோ கல் விழுந்துருச்சு இந்த படகுலன்னு, மீன் தான் கிடைக்கல, இந்த கல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்போ அவருடைய வீடு வந்து கொஞ்சம் மேடாக இருந்தது, ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த கல்லை தூக்கி படியாக போட்டார். இந்த கல்லை தூக்கி படியாக போட்டார். அப்படி படியாக போட்டு அதில் நடக்க 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 அந்த கல் வந்து ஏற்கனவே பாசை பிடித்திருந்தது. இந்த நடக்க நடக்க அந்த மேலே இருக்கக்கூடிய கல் மேலே இருந்த பாசை எல்லாம் விலகி போயிடுச்சு. இந்த விலகி போனதற்கப்புறமா அவர் பார்த்தாரு, கல் சூரிய வெளிச்சத்தில் பார்த்தா மினு 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 மினுன்னு ஒளி பிரகாசமாக இருக்குது. அப்போ ஆண்ட மன்னனிடத்தில் போய் சொல்கிறார், ஐயா எனக்கு ஒரு கல் கிடச்சிருக்கு, என் வறுமையாவது தீரும், அந்த கல் என்னென்னு பரிசோதித்து எனக்கு ஏதாவது பரிசு கொடுங்கோ. இந்த கல் எனக்கு இப்படி தான் கிடச்சிது. உண்மையே சொன்னார், பொய் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த கல் ஆராய்ச்சியாளர்களை விட்டு மன்னன் சோதித்து பார்த்தார். அப்படி சோதித்து பார்த்த உடனே, இது மரகத பச்சையினால் ஆன கல்லாயிற்றே, இந்த கல் இவ்வளோ பெரிய கல் உனக்கு எப்படி கிடைச்சது?
இது பல லட்சம் தேருமேன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை அவருக்கு கொடுத்து அந்த கல்லை தூக்கிட்டு 2 கல்லையுமே அவர் தூக்கிட்டார். சரி, இவருக்கு கனவில் வந்து சொல்கிறார், உத்தரகோஷ மங்கையில் இருக்கக்கூடிய மங்களநாதர் வந்து சொல்கிறார், மன்னா இதில் நடராஜரை செய்து வழிபாடு செய், உன் குலம் தலைக்கும்னார். எல்லா இடத்துலையும் அறிவிப்பு கொடுக்குறார். அப்போ ஒரு ஆச்சாரி, வடிவேலு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரி வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி, சண்முக வடிவேலுன்னு பேர் அவருக்கு, அவர் வந்து நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் வந்தார். அவர் வந்து அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படு. அவர் அப்படி உருக்கி அதை ஊற்றுகிற பொழுது பல முறை ஊற்றியும் அச்சியில் வந்து அது வரல. அந்த நேரம் பார்த்து இறைவன் சிவபெருமான் பார்க்கிறார், இறைவா உன்னை வடிவமைக்க நானும் பலாத பாடுபடுறேன், ஆனால் வரமாட்டேன்னுது, என்ன சுவாமி பண்ணுறது, என்ன சுவாமி பண்ணுறதுன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு கதறிய பொழுது இறைவன் வந்து இவர் பாட்டுக்கு அந்த அச்சியை எடுத்து ஊற்றின்றே இருக்கார். அதை உருக்கிட்டு அச்சியை ஊற்றுறார். ஊற்றுனா அது வரமாட்டேங்குது, உடையுது, சிலை வரமாட்டேங்குது. அந்த நேரம் பார்த்து இறைவன் சிவபெருமான் வந்து, அப்பா யாரப்பா இங்கே இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்கே, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்னார். இவர் என்ன பண்ணிட்டார், நானே ஏற்கனவே பல மாதமாக இதை செய்கிறதுக்கு உருக்கி பார்த்துட்டுருக்கேன், அது சரியாக வரமாட்டேங்குது, இந்த நேரத்தில் வந்து இந்த பரதேசி வேற எனக்கு தண்ணி வேணும்னும் பொழுது இவர் என்ன பண்ணார்னா அதை உருக்கி வச்சுருந்தார அதை தூக்கி கையில் கொடுத்துட்டார். சிவபெருமான் அதை குடித்தார். அப்படியே அந்த சிலை இருக்கும். அது வந்து நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து மேலே சந்தனம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் சந்தனம் கலைஞ்சிட்டிங்கன்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு தெரியுமா, அந்த நரம்பு முதல் கொண்டு அந்த சிலையில் அப்படியே தெரியும். எதில்? அந்த மரகத பச்சை நடராஜ பெருமானுடைய சிலையில் அப்படியே தெரியுமா. எவ்வளவு சிறப்பு இல்லை? சிவபெருமானே வந்து தன்னை அச்சியாக ஆக்கி கொண்ட ஒரு இடம், நடராஜ பெருமானாக ஆக்கி கொண்ட ஒரு இடம் உத்தரகோஷ மங்கை. எல்லா சிவாலயத்திலும் பள்ளியற பூஜை என்று ஒன்று செய்வாங்க. அந்த பள்ளியறை பூஜையில் சிவபெருமானுடைய ஆலயத்திலிருந்து சிவபெருமானுடைய திருவடியை எடுத்து பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு பல்லக்கில் தூக்கி அது அம்பாளுடைய கோயிலுக்கு போகும். அந்த சிவன் கோயிலையே அம்பாள் எங்கே இருக்காங்களோ அந்த கோயிலுக்கு போகும். அம்பாள் எதிர்கொண்டு வந்து அந்த அப்பனுக்கு பாத பூஜை செய்து அந்த அப்பனை உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. அப்படி அழைத்து கொண்டு போய் அந்த பள்ளியறையில் அம்பாளையும் சிவபெருமானையும் வைத்து அங்கே உத்தரகோஷ மங்கையில் பொன்னூஞ்சல் என்று சொல்லக்கூடிய பாடல் பாடியிருப்பார் மாணிக்கவாசக பெருமான். அந்த பாடலை 10 பாடல் பாடி அதற்கு பிறகு அவர்களுக்கு அங்கே பால் என்று சொல்லக்கூடியதும் பழம் பஞ்சாமிர்தம் போன்ற பொருள்களை எல்லாம் வச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த கதவை தாளிடுவார்கள். பள்ளியறை பூஜை அப்படின்ற ஒரு அறையே எல்லா சிவாலயத்துலேயும் அம்பாள் அறையே அம்பாளுக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும். பள்ளியறை பூஜை அப்படின்னு சொல்லி இருக்கும். இது தினமும் நடக்கும். அப்போது பாடக்கூடிய பாடல் எதுன்னு கேட்டால் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் பாடியிருக்கக்கூடிய அவர் பாடியது தில்லையில். ஆனால் எதை பாடினார்னா உத்தரகோஷ மங்கையை பாடினார். அந்த உத்தரகோஷ மங்கை பாடலை பாடிதான் இறைவனையும் தூங்கச் செய்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது எது? உத்தரகோஷ மங்கை. உத்தரகோஷ மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தை கிட்டத்தட்ட 36 தலைமுறை புண்ணியம் செய்தால் மட்டும்தான் அந்த தலத்தில் திருவடியை காலடி என்பதே வைக்க முடியும். இல்லைன்னா அந்த தலத்தை தரிசிக்க முடியாது.
காலடி கூட அந்த தலத்தில் வைக்க முடியாது. ஏன்னா பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம் நடராஜ பெருமான், இறந்தால் காசியம்பதி, இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் திரு அண்ணாமலை, திரு அண்ணாமலை. ஆனால் இந்த தலத்தில் கால் வச்சா 36 தலைமுறை புண்ணியம் செய்தால்தான் அந்த தலத்தில் காலடியே வைக்க முடியுமா? அப்போ ஏற்கனவே யாருன்னா புண்ணியம் பண்ணாதான் அந்த தலத்தை தரிசிக்க முடியும். இல்லைன்னா நாமே 7 பிறவி எடுத்திருப்போம். அந்த 7 பிறவிலையும் ஏதாவது ஒரு புண்ணியம் செய்தால் மட்டும்தான் அந்த தலத்தை திருவடியே படுமா. நம்ம திருவடி அங்கே படணுன்னாவே, நம்ம காலடி அங்கே படணுன்னாவே 7 ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய தலம் எது? உத்தரகோச மங்கை. வருகின்ற 4/4/2025 அன்றைய தினத்தில் அதற்கு கும்பாபிஷேகம். அந்த ஆலயத்தை நம்மால் போய் 4/4 அன்றைய தினத்தில் தரிசிக்க முடியாவிட்டாலும் கூட இருந்த இடத்திலிருந்தே விசிராந்தியிலிருந்தே நீங்கள் எல்லாரும் அந்த மங்களநாதரையும் மங்களாம்பிகையும் தரிசனம் செய்துவிட்டு, ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் அந்த தலத்தில்தான் திருமணம் நடந்தது. யாருக்கு? ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் அந்த தலத்தில் தான். ஏன்னா அந்த அம்மா அந்த தலத்தில் தான் உட்கார்ந்து தவம் செய்த பொழுது இறைவன் குழந்தை ரூபமாக வந்து என்ன கொடுத்தார்? தரிசனம் கொடுத்தார். ராவணன் பார்த்தா யார் இந்த குழந்தைன்னு அப்படி தொட்ட உடனே நெருப்பாக மாறிவிட்டார். அப்படி நெருப்பினுடைய சொரூபமாக மாறினார். ஆனால் அதுக்கு முன்னாடியும் ஒரு கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னா, முனிவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 999 பேர், சிவபெருமானோடு சேர்த்து 1000 பேர் மொத்தம். இந்த 1000 பேருக்கு குருவாக இருந்து உபதேசனை செய்த இடம் வந்து உத்தரகோச மங்கை. அங்கே தான் உபதேசனை பண்ணுறார். அப்படி அந்த உபதேசனையை பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, அற்புதமான அந்த உபதேசனையை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த மண்டோதரி தவம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த கையில் இருக்கக்கூடிய ஓலை சுவடி, அந்த ஓலை சுவடியே அப்போ தான் பார்க்கிறார். அப்போ நான் போய் தரிசனம் செய்துவிட்டு அந்த திருமணத்திற்கு அவர்களுக்கு காட்சியை கொடுத்துட்டு திரும்பி வர வரைக்கும் இந்த ஓலை சுவடையே பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார். யார்? சிவபெருமான். இந்த 999 முனிவர்களிடத்தில் கொடுத்தார். இந்த முனிவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமான் வருவார்னு இந்த 999 முனிவர்களும் அங்கேயே உட்கார்ந்து எதை பார்த்துட்டு இருக்காங்க? காவலாக அந்த ஓலைச்சுவடியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இப்போது ராவணனுடைய மனைவி தவம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இவர் குழந்தை சொரூபமாக போனார. இந்த குழந்தை சொரூபத்தை பார்த்த உடனே அவள் வரம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது ராவணன் வந்து அந்த குழந்தையை தொட்ட உடனே நெருப்பின் சொரூபமாக ஆனதுனால இந்த முனிவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சிவபெருமானுக்கு போனவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அத்தனை பேரும் நெருப்பில் விழுந்து மாண்டு போனாங்க. ஒரே ஒரு அடியார் மட்டும், ஒரு முனிவர் மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு அந்த ஓலையே பார்த்துட்டு இருக்கார். எங்க மற்றவர்கள்னார் சிவபெருமான், எங்க மற்றவர்கள்னார். அதை கேட்ட அடுத்த வினாடி அவர் பார்த்தார், சுவாமி உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் தங்கள் உயிரை விட்டு விட்டார்கள்னார். சரி வா, நாம் மட்டும் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காவல் காத்து கொண்டிருந்தவரையும் அழைத்து கொண்டு அந்த இறந்தவர்களோடு சேர்த்து ஐக்கியமாகிவிட்டார் சிவபெருமான். அதுதான் இன்றைய தினத்தில் நமக்கு சகஸ்ரலிங்கம் என்கின்ற லிங்கமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. சகஸ்ரலிங்கம் உருவான இடம் உத்தரகோச மங்கை. அந்த சகஸ்ரலிங்கத்தை ஒரு முறை வலம் வந்தால் 1000 சிவாலயத்தை வலம் வந்த புண்ணியம் ஒரு முறை கிடைச்சிடும்.
3 முறை வலம் வந்தா 3000 முறை வலம் வந்த புண்ணியம் கிடைக்கும். ஒரு முறை வணங்கினா 1008 சிவாலயத்தை வணங்கிய புண்ணியம் ஒரே நேரத்தில் கிடைச்சிடும். அங்கே தான் முதல்ல சகஸ்ரலிங்கம், சதம்னா 100, சகஸ்ரம்னா 1000ன்னு அர்த்தம். அந்த சகஸ்ரம் என்று சொல்லக்கூடிய லிங்கம் உருவான முதல் தலமாக கருதப்படுவது உத்தரகோஷ மங்கை. அப்போது வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்புக்கு உரியது. இப்பயாவது நமக்கு இதனுடைய விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரு அரிய ஒரு பிறவியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவன். ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தது அதை விட அரிது. அப்பேற்பட்ட அரிய ஒரு பிறவி கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று. அந்த தலத்தில்தான் எல்லா ஜீவன்களுக்கும் அம்மை அப்பராக இருக்கின்றார். எல்லா ஜீவன்களுக்கும். அது என்ன எல்லா ஜீவன்களுக்கும் அந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் அம்மை அப்பரான்னா? ஏன்னா முதல் தலம் அந்த தலம் 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு. 1 அறிவு எது? மரம், செடி, கொடி, புல், பூண்டு. இதுக்கெல்லாம் என்னது? 1 அறிவு. அது வளரும். என்ன பண்ணோம்? குறுக்கில் வளரும். எப்படி வளரும்? ஆமாம், குறுக்கில் வளரும், படர்ந்து வளரும், கொடியாக வளரும், நேர் மரமாக போகும். அதிலேயே ஒரு 40 கிளை போகும். அதுக்கப்புறம் பூமிக்கு அடியில் போகும். உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் என்னது, கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, இதெல்லாம் எதில் எப்படி வருது? பூமிக்கு அடியிலிருந்து. கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இது எல்லாமே எதிலிருந்து வருது? பூமிக்கு அடியிலிருந்து வருகிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன அறிவு இருக்குது? ஒரே ஒரு அறிவு தான் இருக்கிறது. தாவரங்கள் அத்தனைக்குமே ஒரு அறிவு தான். அது பூக்கக்கூடிய செடியாக இருக்கலாம், காய்க்கக்கூடிய காயாக இருக்கலாம், பழங்கள் காய்க்கக்கூடிய மரமாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே அறிவு ஒன்று தான். சரி, 2வது சங்கு நத்தை. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் அதுவாகவே நகர்ந்து போகும். அதனால் அதுக்கு என்ன அறிவு? 2 அறிவு. கரையான், எறும்பு, இதுக்கெல்லாம் 3 அறிவு. ஏன்? அதுக்கெல்லாம் 3 அறிவு. எல்லா இடத்துக்கும் பரவி போகிறதோடு மட்டும் இல்லை, தன்னுடைய வருங்கால சந்ததிக்கு உணவு சேர்த்து வைத்து விட்டு செல்லக்கூடிய ஜீவன். மழை காலத்துக்கு வர்றதுக்கு அதுக்கு ஆயுளே 1 நாளோ 2 நாளோ தான். எதுக்கு? எறும்புக்கு. நம்ம கடிச்சா ஒரே நிமிஷம். நம்ம வீட்டு தேங்காய் முடியில் போச்சுன்னா அதை விட இன்னும் மோசம். என்ன பண்ணுவான்? காயிற வெயிலில் கொண்டு போய் ஆமாம் தட்டி விட்டுடுவோம். நான் இந்த மாதிரி கதை சொல்லிகிட்டு இருந்தேன் அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயிலில். அந்த அம்மா சொன்னால் மழை காலத்தில் ஏறிட்டா என்ன பண்ணுறது? சரி, என்னம்மா பண்ணுவேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னால் அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அது மேலே போய் தட்டிடுவேன்னா. எவ்வளோ பெரிய புண்ணியம் இல்லை? பாவம், அதுங்க அந்த இனத்திற்குரிய இதற்கு உணவு சேர்த்து வச்சுட்டு போகலான்னு அது பாவம் உணவு எடுக்க அதை குளத்தையே மொத்தமாக வேரோட சாச்சிடுறோம் இல்லையா? அதுக்கு 3 அறிவு. ஏன்னா அது இறந்து போகும்னு அதுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் கூட தன்னுடைய வருங்கால சந்ததி உணவு என்று சொல்லக்கூடியது, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, எறும்பு போல் உலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உழைப்பு எப்படி இருக்கணும்? எறும்பு போல தேயணுமா? எது? இந்த உழைப்பில் இந்த உடம்பு தேயணுமா? ஆனால் இப்பெல்லாம் அவ்வளவு உட்கார்ந்த இடத்துலையே எல்லாம், எந்திரிச்சே போகிறது கிடையாது. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு தம்பதியருக்கு கல்யாணம் ஆகி வந்துச்சு. கணவன் மனைவி தனி கொடுத்தனம் வந்தாங்க. 6 மாதம் ஆச்சு. நான் ஒரு நாளும் பார்க்கல அந்த அம்மா காய் வாங்கின்னு போனதோ இல்லை அந்த அம்மா கீரை வாங்கின்னு போனதோ பார்க்கவே இல்லை.
காஃபி கூட ஆர்டரில் தான் வருது. அவங்க மாமியார் வந்தாங்க ஒரு நாள், காய்கறி எல்லாம் வாங்கின்னு போகும்போது கேட்டேன், யா எங்கே போ? அந்த வீட்டுக்கு தான். நான் ஒரு நாளும் பார்க்கலையேன்னு. நான் அவங்க மாமியாரும், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, சமைச்சாதான் பிடிக்கும்னாங்க. உங்கள் மருமக சமைச்சு நான் பார்த்ததே இல்லையேன்னு, பேசியே பார்த்தது இல்லையேன்னு. அவள் எங்கம்மா சமையல் வாங்குறா, காப்பி கேட்டால் கூட ஆர்டர் போட்டு தான் வருது. காப்பிக்கே ஆர்டர்னா மற்றதெல்லாம் எப்படின்னு நீங்களே யோசிக்கணும். அந்த அம்மா வேலை செஞ்சு முடிச்சுட்டு வரும்போதே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவா. என்னது நல்ல கவர் தான் வரும். அந்த மாதிரி இந்த உடம்பு என்பது எப்படி இருக்கணும்? இளைக்கணும், எறும்பு போல உழைக்கணும். தன் வருங்கால சந்ததிக்கு உணவு சேர்த்து வைத்துவிட்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டால் எறும்பு. அதோட புத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 எறும்புக்கு உணவு சேர்த்து வச்சுட்டு போகும். ஆனால் அது இறந்து போயிடும்னு தெரியும். அதுக்கு தெரிந்தும் அது சேர்த்து வச்சுட்டு போகும். எங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு எறும்பு புத்தில் சேர்த்து வச்சுட்டு போகும். அப்பேற்பட்ட சிறப்புக்குரியது எறும்பு. அது 3 அறிவு. அதுக்கு 4வது அறிவு. 4வது அறிவு எதுக்கு? ஊர்வன என்று சொல்லக்கூடியதற்கு எல்லாவற்றிற்கும் 4வது அறிவு ஊர்வன. எது? பல்லி, பூரா, பாம்பு, தவளை, நண்டு, தேள், இதுக்கெல்லாம் என்ன அறிவு? ஆமாம். ஏன் அதுக்கு அந்த 4 அறிவு கொடுத்தாருன்னு தெரியுமா? தன்னை யாராவது கொல்ல வரும்போது அவங்களையும் அது கொல்லும், எதிர்த்து நின்று சண்டை போடும். அதுக்கு தான் அதுக்கெல்லாம் அறிவு இறைவன் எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கொடுத்துட்டார். 5வது அறிவு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் 5 அறிவு. நாய்க்கு, மாடுக்கு, ஆடுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே எத்தனை அறிவு? 5 அறிவு. நம்மில் சில பேருக்கு ஆமாம், புடவை காய வச்சுருந்தா, ஜாக்கெட் காய வச்சுருந்தா கிளிப்பை தூக்கி அக்க போடுறது, துணியை தூக்கி அந்த பக்கம் போடுறது. அப்போ அவங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறது? யோசிச்சு பாருங்க. இன்ன வரைக்குமா அந்த வீட்டில் சண்டை நடந்துட்டுருக்குது. இதுக்கு அவங்க ஓனரம்மா பஞ்சாயத்து பண்ணின்னு இருக்கிறாங்க இன்றைக்கி. நான் என்ன சொல்கிறேன்? அப்புறம் நான் அப்போ தான் வெளியில் பிள்ளையாரும் ஆஞ்சநேயர் இருப்பாங்க, அவங்களுக்கு பூஜை பண்ணின்னு இருக்கேன். அந்த அம்மா சொன்னா, ஏங்க நீங்களாவது சொல்லுங்கள், இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை, இதெல்லாம் நியாயமாக கேளுங்கன்னாங்க. அம்மா எனக்கு பூஜையை தவிர வேறு தெரியாது. இந்த அம்மாவுக்கு சொன்னால் அந்த அம்மாவுக்கு கோவம் வரும், அந்த அம்மாவுக்கு சொன்னால் இந்த அம்மாவுக்கு கோவம் வரும். அதனால் நாம் நேற்று தர்மருக்கு வந்த சங்கடம் மாதிரி நமக்கும் தர்ம சங்கடம். எதுக்கு? இந்த பிரச்சனையே வேண்டாம், நாம் பாட்டுக்கு ஏதோ வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போனோமான்னு இருந்தால். யாருக்கும் அறிவுரை சொன்னாவே கஷ்டப்படுறாங்க எல்லாரும். புத்திமதி சொன்னால் கஷ்டப்படுறாங்க, நல்லதை சொன்னால் கஷ்டப்படுறாங்க. நல்லதை சொன்னாவே நம்மளை எல்லாம் விரோதி மாதிரி பார்க்குறான். ஆமாம், நம்மெல்லாம் என்னமோ அவங்களுக்கெல்லாம் ஜென்ம விரோதி, துரியோதனன் தர்மம் மாதிரி ஆகிடுது கடைசியில். எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய 5 அறிவில் தான் இருக்கின்றோம் இன்றைய தினம் வரைக்கும். 6வது அறிவுக்கு போகலை. சில பேர் பார்க்குறா, இந்த இறைவன் நமக்கு கொடுத்தா, இறைவனை எல்லாரும் சொல்கிறா, எனக்கு கடவுள் எல்லாம் கொடுத்தார். அதே கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுத்தாருன்னா எல்லாம் என்ன பண்ணுறோம்? அது கல், அது கட்டை. உனக்கு இதயம் இருக்கா? உனக்கு கண்ணு தெரியுதா? சிலம்மா சொல்வா, ஏதாவது இருக்கா? சாமியே கும்பிடாதவெல்லாம் நல்லா தானே இருக்கா? அப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதனால் 5 அறிவு நம்மில் சில பேருக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா கார் வரும், அவன் நடு ரோட்டில் தான் நிற்பான். சில பேர் வர்றதே ராங் ரூட்டில் வருவான். வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா பெருசு அப்படிம்பான். அவன் வர்றது ராங் ரூட்டில் இருக்கும், நம்மளை பெருசும்பான். அப்போ யோசிக்கணும் இல்லையா? இன்னும் 5 அறிவு. கார் வந்தால் விலகாது, மழை வந்தால் விலகாது, வெயில் அடித்தாலும் விலகாது. குடிக்கிறதெல்லாம் காஃபியில் எருமாட்டு பால். அப்புறம் எங்கேருந்து நமக்கு வரும் அறிவு? நான் சொல்லலை, குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்லிட்டார்.
அப்போது 5 அறிவில் நம்மெல்லாம் இருக்கோம், இன்னும் 6 அறிவுக்கு நம்ம போகலை. ஆனால் 6ஆவதாக இருக்கக்கூடிய அறிவு கொடுத்தது நமக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்துருக்கிறார். ஏன்? சிந்தித்து செயல்படணும். சிந்தித்து செயல்படுவதோடு மட்டும் இல்லை, மற்ற ஜீவன்கள் அனுபவிக்காத சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா நாம் மட்டும்தான். நல்ல உயர்ந்த பட்டு கட்டிக்கிறோமா? உயர்ந்த சோபாவில் உக்காந்துட்டு இருக்குமா? உண்டா இல்லையா? கால் மேலே கால் போட்டு டிவி ஸ்டாண்டில் கால் போட்டு டிவி பார்க்குறோமா? சில பேருக்கு டிவியே இல்லைன்னா செத்தே போயிடுவேன்னு சொல்லுவாங்களா? உண்டா இல்லையா? பொழுது வெடிஞ்சதுலேருந்து பொழுது போகிற வரைக்கும் சில பேருக்கு டிவி தான் வாழ்க்கையாக இருக்கும். அதை தவிர உலகத்தில் வேறு எதையுமே பார்க்க மாட்டா. சில பேர் பக்கத்து வீட்டில் இடியே விழுந்தால் கூட பார்க்க மாட்டான்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு டிவி சீரியலில் டிவியில் தான் மூழ்கி கிடப்பாங்க சில பெண்கள், சில ஆண்கள். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம், பிறந்த பையனை அடையலாம், சிவான்னு சொல்லலாம், ராமான்னு சொல்லலாம், கோவிந்தான்னு சொல்லலாம், கிருஷ்ணன், எதுவும் கிடையாது. 6 அறிவு என்பது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, இல்லாதவர்களுக்கு இந்த கையால் கொடுப்பதற்கு, இறைவனை இருகரம் கூப்பி வணங்குவதற்கு, இறை நாமத்தை சொல்லுவதற்கு, கண்ணால் இறைவனை காண்பதற்கு, காதால் இறை நாமத்தை கேட்பதற்கு, போக முடியாத இடத்திற்கும் காலால் நடந்து போவதற்கு. அதனால தான் பட்டினத்தார் சொன்னார், மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானேன், ஆதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. அம்மா வயிற்றுல போய் போய் பிறந்து 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 எங்கள் அம்மா ரொம்ப நொந்து போயிட்டா. ஒரு ஜென்மத்துக்கு ஒரு அம்மா. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு எனக்கு தெரியல. அருணகிரி பெருமான் சொல்கிறார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல் பெருக்கணுமா? எவ்வளவு? அவ்வளவு பிறவி இருக்குதான் நமக்கெல்லாம். அதெல்லாம் எப்போ தீர்றது இருக்கான்னு ஒரு கேள்வி. ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி தருவார். என்ன தருவார்? ஆமாம், ஒரு அம்மா 6 மாதமாக இழுத்துட்டே இருந்தது. நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க, இப்போ ரொம்ப பிரபலமான கடவுள் யாரான்னா முருகப்பெருமான், கலியுக தெய்வம் கந்த பெருமான். முருகா முருகா முருகான்னு 3 முறை சொல்லு முக்தி கிடச்சிடும்னா. அந்த அம்மா பார்த்தா மூ 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 முறுவல் தோசை வேணும்னா. என்ன வேணும்? முறுவல் தோசை வேணும்னா. தோசை மேலே உள்ள ஆசை போகலைன்னா முக்தி எங்கேருந்து கிடைக்கிறது? ஆமாம், முருகப்பெருமான் பார்த்தார், அடுத்த ஜென்மத்தில் முழுசாக எது முறுவல் தோசையாக சாப்பிட்டுட்டு கடை அப்படின்னு கொடுத்துட்டார் ஒரு பிறவியை. தோசைக்கே ஒரு பிறவி வந்திருக்கு. யோசிக்கணும். அப்போ நம்ம பிறவி அது நமக்கு 6 அறிவு இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த 6ஆவதாக இருக்கக்கூடிய அறிவை வைத்து சிந்தித்து செயல்படணும். நேத்தே சொன்னேன், பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரத்தினால எறும்புக்கு கூட துரோகம் இழைக்கக்கூடாதான். அதுக்கு தான் இந்த மங்களநாதர் கதையில் சொல்லுகிற பொழுது சொல்வாங்க. என்ன கதை அப்படின்னா, அங்கே தான் அம்மை அப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எறும்பு தவம் செய்து இறைவனிடத்தில் முக்தி வாங்கியிருக்கு. திரு எறும்பூர்னு பேர். திரு பாம்பு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? திரு பாம்பூர் உண்டு. பாம்பு செய்து என்ன பண்ணியிருக்கு? முக்தி அடைஞ்சிருக்கு. ஸ்ரீ காலகத்தி அங்கே பண்ணியிருக்கா. திரு ஆனை காவல் அங்கே யார் வந்தா? சிலந்தி யானை, 2மே முக்தி அடைஞ்சிருக்கா. அப்போது ஒவ்வொரு தலத்திலும் ஏதோ ஒரு மரம் செடி கொடி அதெல்லாம் கூட தவம் செய்து முக்தி அடைந்திருக்கு. பிறந்தா அரச மரமாக பிறக்கணும். ஏன்?
97.3% தூய காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அதுதான் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிருமிகளை அதுவே கொன்று தின்று அதுக்கப்புறம் நமக்கு கருவை தரக்கூடிய ஒரே ஒரு மரம் எதுனா அரச மரம். அதுக்கும் நம்மெல்லாம் ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு, அரசனை நம்பி புருஷனை விட்டுட்டாளா, புருஷனை கை விட்டுட்டு அரச மரத்தை சுத்தினா. கல்யாணம் ஆயிட்டு தம்பதியருக்கு குழந்தை இல்லை. குரு கிட்ட போய் கேட்டாங்க. குரு சொன்னார், இப்படி கையை பிடிச்சி பார்த்து பித்த நாடி அதிகமாக இருக்கு, கணவனும் மனைவியும் சுத்தபத்தமாக போய் அரச மரத்தை வலம் வாங்கோன்னாங்க. 6 மாதம் வந்தாங்க, இல்லை. மறுபடியும் ஒரு 6 மாதம் சுத்த சொன்னார், வணங்கினாங்க, இல்லை. இப்படி 6 மாதம் போய் 3 வருஷம் ஆச்சு. வீட்டுக்கார்கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு போகிறான் அந்த அம்மா அந்த முனிவர்கிட்ட. அந்த வீட்டுக்கார் சொன்னார், அடியா 6 வருஷம் சுத்தினாலும் நமக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்காது, அந்த முனிவர் நம்மளை ஏமாத்துறார், குரு நம்மளை ஏமாத்துறாருன்னா, நான் வரல, நீ மட்டும் போடினார். உடனே பார்த்தா இந்த அம்மா மட்டும் போனான். எங்கே? அந்த குரு கிட்ட. அம்மா, ஏன் உன் கணவர் வரலையான்னா, உன்னுடைய கணவர் வரலையா அப்படின்னு கேட்டா. கேட்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னு 3 வருஷமா என்ன பண்ண, அரச மரத்தை சுற்றிட்டு வந்தோம், ஆனால் ஒரு புழுவோ பூச்சியோ இல்லை. இந்த புழு பூச்சி கூட ஒரு அர்த்தம் இருக்குது. பிரசவத்துக்கு ஒரு ஆள் கொண்டு போயிட்டு பிரசவ வார்டில் தன் மனைவியை விட்டுருக்கார். நம்ம அம்மா மாதிரி வயசானவா. இப்படி வரும்பொழுது வெத்தலை பாக்கி இடிச்சுக்கிட்டே இருந்தா. அவள் கேட்டா, உனக்கு பிறந்ததா ஊரானுக்கு பிறந்ததான்னா. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அது தப்பாக தானே தோணுது, ஆனால் அர்த்தம் வேறு. நம்ம தப்பாக தான் நிறைய பழமொழியை புரிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த வெத்தலை அந்த கிழவிக்கு எவ்வளவோ கொழுப்பு பாரு, என்ன பேச்சு பேசுது அப்படின்ட்டு அவர் போயிட்டார். டே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போடான்னு. ஆ சொல்லலாம் போ. அப்புறம் ஏன்பா அந்த அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லலை, என்ன தான் குழந்தை பிறந்தது, பொம்பளை பிள்ளை பிறந்தது. அதுக்கு அந்த கிழவி பதில் சொன்னா, ஊரானுக்கு பிறந்ததா அப்படின்னா. உனக்கு பிறந்ததுன்னா கூடவே இருந்து கொல்லி வைக்கிற பையன், ஊரானுக்கு பிறந்ததுன்னா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெற்று வளர்த்து ஆளாக்கி கன்னிகாதானம் என்று ஊரானுக்கு கொடுப்பதற்கு பெண் பிள்ளைன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் உனக்கு பிறந்ததா ஊரானுக்கு பிறந்ததா அர்த்தத்துக்கு அப்படி சொன்னான். புழு பூச்சி அதே மாதிரி. புழுன்னா என்ன தெரியுமா, கூடவே இருந்து நெண்டிக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம், அவன் தான் பையன். பூச்சின்னா என்ன அர்த்தம், குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்த்து அது பறந்து போயிடும்னு அர்த்தம். அதான் புழு பூச்சி. இப்பயும் பெரியவங்க என்ன கேட்பான், ஒரு வயிற்றில் புழு பூச்சி எதுவும் இல்லை அப்படி தான் கேட்பேன், கல்யாணம் ஆன உடனே கேட்குற கேள்வி. அது மாதிரி சொல்லும் பொழுது இந்த அம்மா சொல்கிற, ஒரு புழு பூச்சி கூட ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, ஒன்றும் இல்லைன்னா. அதனால் கோச்சிட்டு அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் குருநாதா அப்படின்னா. சரி, அவர் எங்கம்மா இருக்கார்? அவர் அவங்க அம்மா வீட்டில் இருந்து அரச மரத்தை சுத்துறார், நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து அரச மரத்தை சுத்துறேன்னா. அப்பா அந்த குருநாதராக இருக்கக்கூடியவர் சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை. என்னது? ஏம்மா, அரச மரத்தை நம்பி புருஷ மரத்தை விடுவாளோ அப்படின்னார். நீங்கள் தானே சுவாமி சுத்தபத்தமாக இருந்து சுத்துங்கோன்னு சொன்னீங்க. சுத்தபத்தமாக இருந்து சுத்துங்கோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கணவன் மனைவி இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்தி கொண்டே அரச மரத்தை சுற்றிட்டு வருகிற பொழுது கவுச்சி என்று சொல்லக்கூடிய 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நடக்கிறது, நீந்துறது, பறக்கிறதெல்லாம் சாப்பிடாம சுற்றிட்டு வாங்கோ அப்படின்னு அர்த்தம். சுத்தபத்தமாக சுற்றிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நான் இப்படி பண்ணேன்னு அவன் அதுக்கு சொன்ன வந்த பழமொழி தான். எதுக்கு? அரச மரத்தை நம்பி. இதுக்கு சொன்னது தான் அந்த வரிகள். அப்போது அந்த அரச மரத்தில் பிறந்தா கூட அரச மரமாக பிறக்கணும். பூக்கள்ல தாமரை தான் ரொம்ப சிறந்தது. ஒரு மலர்னு ஒன்று இருந்ததுன்னா தாமரையாக மலரணும். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கூட
தாமரை பூவாக, தாவரத்திலே சிறந்த ஒரு தாவரம் அப்படின்னா, மலர்களில் சிறந்த ஒரு மலர் அப்படின்னா அது தாமரை. என்ன, சிவபெருமான் போய் 90 நாள் அங்கே வாசம் இருந்தார். சனீஸ்வரனுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்து அவரை பிடிக்க போகும்பொழுது அந்த தாமரை தண்டில் தான் போய் ஒளிந்து 90 நாள் வாசம் செய்து கரையேறினார். அப்போ சொல்லுகிற பொழுது என்ன வரம் வேணும்னு இறைவன் கேட்டார். ஏன்னா எனக்கே 90 நாள் இடம் கொடுத்தியே, என்ன வரம் வேண்டும்னு கேட்ட பொழுது, உங்களை பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானாயிருக்க வேண்டும் என்று அந்த ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாமரை மலர் கேட்டது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கோயில்லையும் தாமரை சாற்றப்படுகிற முதல் பூவே தாமரை தான். இலைக்கு அடுத்தார் போல, யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இன்னுரை தானே, திருமூலருடைய வாக்கு. முதல்ல இலை, அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா இந்த தாமரை தான் ஃபஸ்ட்டு. அப்போது ஒரு அறிவு, அதுக்கு அவ்வளவு வரம் கொடுத்தார் இறைவன். 2 அறிவு, சங்கு நத்தை, இதுக்கெல்லாம் 2 அறிவு, அதுவும் பூஜை பண்ணியிருக்கு. திரு கழு குன்றம் தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும்? அங்கே சங்கு தோன்றும். அந்த சங்கை எடுத்து தான் பூஜிப்பார்கள். திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய கழுகு என்று சொல்லக்கூடிய பறவை பூஜை செய்து மோட்சமடைந்த இடம் திருக்கழுக்குன்றம். அந்த தலத்தில் சங்கு தோன்றும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு தோன்றும். எத்தனை வருஷம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு தோன்றும். அந்த சங்கினால் தான் இறைவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. இது பல வருஷமாக நடந்து கொண்டிருக்கு. அந்த சங்கிலிருந்து ஒரு பூச்சி வெளியில் வரும். அதை நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்க்கலாம். சென்ற ஆண்டு தான் அந்த சங்கு பிறந்தது. நீங்கள்லாம் நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே. அப்போது அதுவும் பூஜை செய்திருக்குன்னு அர்த்தம். முதல்ல பால் கொடுப்பதற்கு சங்கை தான் பயன்படுத்தினாங்க. அதுதான் இப்போல்லாம் பால் ஆடை அப்படின்னு பாலாடையாக மாறி போச்சு. ஒரு மனிதருடைய உயிர் பிரிகிற பொழுது இப்போவும் சரி, சங்கு வைத்திருந்தீங்கன்னா அந்த சங்கில் தூய்மையான தண்ணியை பிடிச்சிட்டு துளசியோ வில்வத்தையோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உயிர் பிரிகிற பொழுது அவர்களுக்கு அந்த சங்கிலால் தீர்த்தத்தை விடுகிற பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லைன்னா கிருஷ்ணா முகுந்தா பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா நாராயணான்னு பிரார்த்தனை பண்ணிட்டோ, ராமா கோவிந்தான்னு பிரார்த்தனை பண்ணிட்டோ, நீங்கள் அவங்க வாயில் இந்த சங்கு தீர்த்தத்தை ஊற்றினீர்களே ஆனால் கோடி பாவம் செய்தவராக இருந்தாலும் அந்த பாவம் இங்கேயே களையப்பெற்று ஒன்று திருக்கைலாய பதவி கிடைக்கும், இல்லைன்னா சொர்க்க பதவி கிடைக்கும். அப்பேற்பட்டது சங்கு. அப்போ 2 அறிவு யோசிச்சு பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அம்மை அப்பராக இருக்கின்றவர் மங்களநாதர், உத்தரகோச மங்கை. 12 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறையாக. அதே மாதிரி சிங்கம், புலி, மயில், கருடன் இவங்க எல்லாருமே பூஜை பண்ணி தான் எல்லா ஜீவன்களுக்கும் அம்மையப்பராக இருக்கிறாராம். அந்த தலத்தில் எல்லாருக்குமே என்னத்தை தருவாராம்? மங்களத்தை தவிர வேற தரமாட்டாராம். மங்களம்னா என்னது? சுபம்னு அர்த்தம். மங்களம்னா சுபம்னு அர்த்தம். அப்போ என்ன தரமாட்டார்? துன்பத்தை தரமாட்டாராம். என்ன தரமாட்டார்? துன்பத்தை தரமாட்டார். 12 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பஞ்சபூதங்கள் சாட்சியாக. பஞ்சபூதம்னா என்னது? நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம். அந்த பஞ்சபூதங்கள் சாட்சியாக மண்ணில் யாக குண்டத்தை செய்து அதர் கலசத்தை நிறுத்தி அந்த கலசத்தில் நீரை நிரப்பி அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய மந்திரம், வேத மந்திரத்தை சொல்லி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து கலசத்தில் நிறுத்தி கலசத்தில் இருந்து கோபுரத்திற்கு சென்று சேர்த்து கோபுரத்தினிடத்திலிருந்து மூலவருக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கும்பாபிஷேகம் என்பது பெயர். இதுக்கு நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடியதும் இந்த மண்ணும் தேவைப்படக்கூடியது. அதனால் இது 5ம் சேர்த்து சிதம்பரம் நடராஜ பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய மூலட்டான வீரட்டான தலத்தில் இருக்கக்கூடிய ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு வந்து கல்லை கடவுளாக மாற்றுவதற்கு பெயர் கும்பாபிஷேகம். இப்போது மங்களநாதரனுடைய பெருமை தெரிஞ்சாச்சு, வரலாறு தெரிஞ்சாச்சு, அவரை தரிசனம் பண்ணியாச்சு.
இலந்தை மரத்தினுடைய ஆயுள் தெரிந்து கொண்டோம். மங்களநாதர் என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்டோம். மரகத பச்சை என்று சொல்லக்கூடிய அந்த மரகத பச்சையினால் இன்றைய தினம் வரைக்கும் ஒரு நடராஜரை நம்மால் தங்கத்தினால் செய்ய முடிஞ்சாலும் கூட மரகத பச்சையினால் செய்ய முடியாத ஒன்று. இறைவனே மங்களநாதராக வந்திருந்து நம்மை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கார்? படைத்து காத்து அருள் செய்து முக்தி கொடுத்து மறைத்தல் என்கின்ற ஐந்தொழிலை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமானாக முதல் தலமாக உத்தரகோச மங்கை விளங்கி கொண்டிருக்கின்றது. வருகின்ற 4/4/2025 அன்றைய தினத்தில் கும்பாபிஷேகம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.